இளவரசி பேசுறேன். இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறது பாத்தீங்கன்னா சாதாரண நம்ம சாப்பிட்ற அரிசியில தக்காளி சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 3-4 பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன். இதுக்கு தக்காளி சாதம் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக சோம்பு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூனு, அப்புறம் பட்டை ஒரு துண்டு பட்டை, அப்புறம் கிராம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேங்காய் கொஞ்சம் அரைச்சிக்கலாம். தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காயும், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும், 1/4 டீஸ்பூன் கசகசா, ஒரு 5-6 முந்திரியை இது தனியாக தண்ணி விட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் புதினா, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாலாம் இது தனியாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி, பூண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 பூண்டு, பச்சை மிளகாய் அது ரொம்ப காரமாக இருக்குங்கிறதுனால 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இஞ்சி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது எல்லாமே நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க தனித்தனியாக. தக்காளி பார்த்தீங்க அப்படின்னா 3-4 பெரிய தக்காளியாக இருந்தது, கட் பண்ணி வச்சுருக்கேன். அது தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் வெங்காயம் 3 பெரிய வெங்காயம். இப்போது நான் அரைச்சி வச்சுருக்கிறதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் தேங்காய் பால் மட்டும் தனியாக இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் தண்ணி விட்டு அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் புதினாவை காமிச்சேன் இல்லைங்களா, அதையும் தனியாக அரைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இது முந்திரியெல்லாம் போட்டு நம்ம தேங்காவெல்லாம் இது தனியாக அரைச்சி வச்சுருக்கோம். இதில் நான் தேங்காய் பால் மட்டும்தான் நான் தேங்காய் தனியாக அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு மசாலா தூளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கரம் மசாலா, மிளகாத்தூள், அதுக்கப்புறமா காஞ்ச வெந்தய இலை, உப்பு இதெல்லாம் எடுத்திருக்கேன். கரம் மசாலா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற நார்மலான ஸ்பூனில் ஒரு நிமிஷம் இந்த ஸ்பூன் காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்பூன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூன் அளவுக்கு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறதுல ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கரம் மசாலா எடுத்துக்கலாம். அதிகமாக கரம் மசாலா போட தேவையில்லை. இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், நார்மலான மிளகாத்தூள். அதுக்கப்புறம் காஞ்ச வெந்தய இலை, கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போடுறதுக்காண்டி உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் சாதம் பார்த்தீங்க அப்படின்னா வடித்து நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். நார்மலாக நம்ம வீட்டில் அரிசி எப்படி சாதம் வடித்து எடுத்து வைப்பீங்களோ அது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு ஃப்ளாஸ்கில் எடுத்து வச்சுருக்கேன், நல்லா சூடாக இருக்குது. இதை ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நான் குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் நல்லா ஊற்றிருக்கேன். எண்ணெய் 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். நம்ம இப்போ கரம் மசாலாலாம் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் வாசனை வந்துடட்டும். வாசனை வந்ததுக்கு அப்புறமா நம்ம வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயத்தை பெரிய வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மீடியமாக வதங்கிட்டு இருக்கும்போதே உப்பு தேவையான அளவுக்கு இதுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை நான் பச்சையாக தான் நான் அடித்து இந்த மாதிரி அரைச்சி ஊற்றுறேன். இது மாதிரியே நீங்கள் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. காரம் இல்லாத மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, கலர் ரொம்ப சூப்பராக கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் கரம் மசாலாவும் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லா பொடியும் ஒன்று நம்ம சேர்த்துட்டு இதை அப்படியே ஒரு வதக்கி விடுங்க. இது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச புதினா சாரெல்லாம் சேர்த்துக்கலாம். புதினா சாறையும் சேர்த்து வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிடுங்க. இது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அடுத்து அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய், முந்திரி, கசகசா அதெல்லாம் அரைச்சோல்ல அதை சேர்த்துருக்கோம். அதையும் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா தேங்காய் பாலை கடைசியாக நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா இதெல்லாம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா காஞ்ச வெந்தய இலையை இதில் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் அந்த மசாலா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கிரேவி மாதிரி வரும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஓவராகவும் திக்காகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம சாதம் போட்டு கிண்டணும். ஸோ அதனால் செமி கிரேவியாக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க.
இப்போது நம்ம இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். சாதத்துக்கு நம்மலாம் உப்பெல்லாம் போட மாட்டோம். அதனால் கொஞ்சம் இதில் உப்பு கொஞ்சம் ஹையாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு உப்பு சரியாக இருந்துச்சு அப்படின்னா சாதத்தை போட்டு இதில் ஒரு கிளறி விட்டுடலாம். சாதம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி விடுங்க. நான் ஒரு பாதி சாதம் போட்டேன், நல்லா கிளறி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் பாதி போட்டு நெய்யெல்லாம் கொஞ்சம் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கிளறி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளறி விடுறேன். ஏன்னா மொத்தமாக போட்டோம் அப்படின்னா அது வந்து மசாலா எந்த அளவுக்கு சாதத்தோடு ஈக்குவலாக வருதுன்னு பார்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மசாலாவும் சாதமும் கொஞ்சம் சூப்பராகவே நல்லா இருக்குது. இந்த மாதிரி கிளறி விட்டு நம்ம பார்த்து சாதத்தை ஆட் பண்ணி கிளறி விட்டு ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்துட வேண்டியதுதான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து தக்காளி சாதம் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அப்படியே வந்து நம்ம டொமேட்டோ பிரியாணி சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து நான் வெங்காய பச்சடி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி டொமேட்டோ ரைஸ் நார்மலான சாதத்தில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு நான் இன்னொன்று ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.